அமெரிக்காவில் வெளிவந்து உலகின் மனச்சாட்சியையே ஒலிக்கிக் கொண்டிருக்கின்ற இப்ஸ்டன் ஃபைல்ஸுடன் தொடர்புபட்ட இரண்டாவது உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சி இது. அந்த எப்ஸ்டன் ஃபைல்ஸில் பலவிதமான பாலியல் கேவலங்கள் பற்றிய தகவல்கள் வந்திருந்தாலும் சிறுமிகள் கடத்தப்பட்டது, சிறுமிகள் குழந்தைகள் பல பெரிய மனிதர்களது பாலியல் இச்சைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது, இதுபோன்ற சம்பவங்கள் கேட்பவர் மனங்களில் மிகப்பெரிய மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்தும்படியாக இருக்கின்றன. யாருக்கும் இந்த செய்திகளை நம்பவும் முடியவில்லை, இலகுவில் ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. மனிதர்கள் இதுபோன்ற காரியங்களை எப்படி செய்வார்கள் என்கின்ற ஆச்சரியம் பல நல்ல மனங்களுக்கு இருக்கின்றது. மிருகங்கள் கூட குட்டி மிருகங்களுடன் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடுவது இல்லையே. அப்படி இருக்க சில மனித மிருகங்களுக்கு மாத்திரம் ஏன் இப்படி புத்தி வருகின்றது என்கின்ற கேள்வி என்னுடன் பேசிய பலரிடமும் இருந்து வருகின்றது. ஆனால் என்னுடைய அனுபவத்தில், என்னுடைய ஊடகத்துறை பயணத்தில் சைல்ட் டிராபிக்கிங், அதாவது சிறுவர்களை கடத்துவது, சைல்ட் செக்சுவல் அபியூஸ், அதாவது சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்வது போன்றதான பல சம்பவங்களை நான் நேரடியாக கண்டு பதிவு செய்திருக்கின்றேன். யாராலும் இலகுவில் நம்ப முடியாத, ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஏராளமான சம்பவங்களை ஊடகங்கள் வாயிலாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அனுபவம் எனக்கு இருக்கின்றது. ஒரு தந்தையே 7 வயது மாத்திரமே நிரம்பிய தனது சொந்த குழந்தையை பாலியல் வல்லுறவு புரிந்த, யாராலுமே இலகுவில் ஜீரணித்துக் கொள்ள முடியாத ஒரு சம்பவத்தை ஊடகத்தில் பதிவு செய்திருந்தேன். இன்று உலகம் பரபரப்பாகவும் அதிர்ச்சியாகவும் பேசிக் கொண்டிருக்கின்ற இப்ஸ்டன் ஃபைல்ஸ் சம்பவங்கள் மிக கொடூரமானவைதான். அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தான். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனாலும் இதே போன்ற எப்ஸ்டன் ஃபைல்ஸ் சம்பவங்கள் நாங்கள் வாழ்ந்த தேசத்திலும் நடந்திருக்கின்றன, எம்முடன் சேர்ந்து வாழ்ந்த மனிதர்களால் நடத்தப்பட்டிருக்கின்றன என்ற கசப்பான உண்மையைத்தான் எம்மை சூட நடக்கின்ற சம்பவங்கள் தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக எனது அனுபவங்களை இந்த நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். மனங்களை திடப்படுத்திக் கொண்டு நமது சமுதாயத்தில் இடம்பெறுகின்ற சில அசிங்கங்களை கேட்பதற்கு தயாராக இருங்கள். 90களின் பிற்பகுதியில் மட்டக்களப்பில் இருந்து செயற்பட்டுக் கொண்டிருந்த சூர்யா பெண்கள் அபிவிருத்தி கழகத்தில் இருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. 9 வயது மாத்திரமே நிரம்பிய ஒரு சிறுமியை அவரது தந்தையே பாலியல் வல்லுறவு புரிந்துள்ளதாகவும், அந்த சிறுமி மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தந்தார்கள். மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு சென்று அந்த சிறுமியை சந்தித்து அவர் கூறியதை ஒலிப்பதிவு செய்த போது மனமே உடைந்து சிதறிவிட்டது. அப்பா வருவார், என்னை அழைப்பார், இப்படியெல்லாம் செய்வார் என்று அந்த சிறுமி தனக்கு நடந்தது என்னவென்றே தெரியாமல் அப்பாவித்தனமாக கூறிய அந்த காட்சி இன்றைக்கும் எனது கண்முன்னே அப்படியே நிற்கின்றது. அந்த சிறுமியின் தந்தை அந்த மனித மிருகம் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்ட போது அவர் செய்த அந்த அசிங்கமான காரியம் பற்றி அவர் என்ன கூறினார் தெரியுமா? நான் நீரூற்றி வளர்த்த என்னுடைய பயிர் நான் சாப்பிடாமல் வேறு யார் சாப்பிடுவது? சிறுவர் மீதான இதுபோன்ற பாலியல் துஷ்பிரயோகங்கள் என்பது ஒரு விதமான மனநோயின் விளைவு என்று கூறப்பட்டாலும், ஒரு தந்தையே தனது சொந்த மகளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்துவதை என்னால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அதுவும் அது ஒரு குழந்தை. எப்படி மனம் வந்தது அந்த தந்தைக்கு? எப்படி மனம் வந்தது அந்த மனிதனுக்கு? பெண் என்ற மானுட பிறப்பையே பாலியலுக்கான ஒரு இயந்திரமாக பார்த்து பழக்கப்பட்டுவிட்ட ஒரு சமூக கண்ணோட்டத்தின் ஒரு முற்றிய வடிவமே இதுபோன்ற பாலியல் வல்லுறவுகள் என்றுதான் அந்த நேரத்தில் எனக்கு எண்ண தோன்றியது. சிறுமிகள் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவங்கள் பற்றி பல செய்திகளை அந்த நேரத்தில் பதிவு செய்திருக்கின்றேன். பல ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற கட்டுரை கருகம் மொட்டுக்கள் என்கின்ற தலைப்பில் 2000ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சரிநிகர் பத்திரிகைக்காக நான் எழுதிய ஒரு கட்டுரையின் பிரதி.
அந்த காலப்பகுதியில் வெளிவந்து கொண்டிருந்த த வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் ஆங்கில வார பத்திரிகைக்கும் Her Smile Hides a Sad Story என்கின்ற தலைப்பில், அதாவது துக்கமான தனது கதையை மறைக்கின்றதான அவளது புன்னகை என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். வீடுகளில் குழந்தை தொழிலாளர்கள் படுகின்ற கஷ்டங்கள் பற்றிய தகவல்களை திரட்டி அந்த கட்டுரையில் வெளியிட்டிருந்தேன். 1999 இடம்பெற்ற ஒரு சம்பவம். மட்டக்களப்பில் தாண்டவன்வெளி என்கின்ற இடத்தில் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த ஒருவரது வீட்டில் பணிக்கமர்த்தப்பட்டிருந்த ஒரு சிறுமி ஒரு நாள் திடீரென்று வீட்டை விட்டு தப்பிச் சென்று மட்டக்களப்பு காவல்துறையினரிடம் சரணடைந்திருந்தார். அவளது உடலில் தாக்கப்பட்ட காயங்கள் இருந்தன. அவளை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அந்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளானதாக கண்டுபிடிக்கப்பட்டது. 1999 மார்ச் மாதம் 3 மட்டக்களப்பு இருதயபுரத்தில் ஒரு வீட்டில் வேலைக்கமர்த்தப்பட்டிருந்த 12 வயது சிறுமி அந்த வீட்டில் இருந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருவரால் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டதை தொடர்ந்து காயங்களுடன் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாள். விசாரணைகளின் போது பருவமடையாத அந்த பிள்ளை அந்த இளைஞனால் பல தடவைகள் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருந்தது தெரிய வந்தது. குறிப்பிட்ட அந்த இளைஞனை மட்டக்களப்பு காவல்துறை பின்னர் கைது செய்திருந்தது. கொழும்பில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு இளம் தம்பதியின் வீட்டில் வேலைக்கமர்த்தப்பட்ட ஒரு சிறுமி அந்த வீட்டில் வசித்து வந்த 70 வயது வயோதிபரால் பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த இளம் தம்பதிகள் பகலில் வேலைக்கு சென்று விடுவார்கள். அந்த முதியவர் அந்த சிறுமியை அசிங்கமான அருவருப்பான காரியங்களை செய்யும்படி நிர்பந்தித்து வந்தார். அது பல நாட்களாக நடைபெற்று வந்திருக்கின்றது. ஒரு நாள் அசிங்கமான அந்த காட்சியை அவரது மகளே நேரடியாக கண்டதை தொடர்ந்து அந்த முதியவர் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்பட்டார். சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவது, நிர்வாண புகைப்படம் எடுப்பது, அடித்து துன்புறுத்துவது, கயிற்றினால் கட்டி வைத்து சித்திரவதைகள் செய்வது என்று பல சம்பவங்களை என்னுடைய கட்டுரைகளில் ஆதாரங்களுடன் அந்த நாட்களில் பதிவு செய்து வந்திருந்தேன். 2000 ஏப்ரல் மாதம் 4 நடந்த ஒரு சம்பவம் இது. மட்டக்களப்பு இருதயபுரத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒருவருடைய வீட்டில் வேலைக்கமர்த்தப்பட்டிருந்த ஒரு சிறுமி அந்த வீட்டின் உரிமையாளர்களால் பலமாக தாக்கப்பட்டிருக்கின்றார். அந்த சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு திரண்ட அயலவர்கள் அந்த சிறுமியை மீட்டு கிறிஸ்தவ வாலிபர் சங்கத்தில் ஒப்படைத்திருந்தார்கள். சிகிச்சைக்காக அந்த சிறுமியை அவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்திருந்தார்கள். சிறுமி தாக்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது தொடர்பான முறைப்பாடு காவல்துறையினரிடம் பதிவு செய்யப்பட்டு விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வந்த வேளையில் அந்த சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மறுநாள், அதாவது 2000 ஏப்ரல் மாதம் 11 நண்பகல் 2 மணிக்கு அந்த சிறுமி வைத்தியசாலையில் இருந்து கடத்தப்படுகின்றார். மட்டக்களப்பில் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருந்தது. பெண்கள் அமைப்புகள், மனித உரிமை அமைப்புகள் அந்த பிரச்சனையை பூதாகரமாக்கியதை தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்ட காவல்துறை அந்த சிறுமியை பணிக்கமர்த்தி அவளை தாக்கியவர்களே அவளை கடத்தியிருந்ததை கண்டுபிடித்தார்கள். இதுபோன்ற ஏராளமான சம்பவங்கள். அந்த காலகட்டத்தில் எங்களிடம் வீடியோ கேமராக்கள் கிடையாது. இப்பொழுது உள்ளது போன்று கைத்தொலைபேசிகளும் இல்லை. புகைப்படம், பத்திரிகை, ஆடியோ ரெக்கார்டிங், அவ்வளவுதான். அந்த காலகட்டம் என்பது யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருந்த காலகட்டம். சுதந்திரமாக நடமாடுவது, செய்தி சேகரிப்பது என்பன மிக மிக கடினமான ஒரு காரியம். யாரையும் யாரும் பழிவாங்கி விடலாம். யாரையும் எப்படிப்பட்ட காரணங்களையும் கூறி அழித்து விடவல்ல ஏது நிலை அந்த நேரத்தில் ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக இருந்த தமிழர் பிரதேசங்களில் இருந்து வந்தது. மிக கஷ்டப்பட்டு மேற்கொண்ட ஒரு நீண்ட பயணம்தான் இந்த தேடல்கள். இப்பொழுது நீங்கள் திரையில் பார்க்கின்ற செய்தி கட்டுரை குழந்தை தொழிலாளர்களை இலங்கையின் பல பாகங்களுக்கு அனுப்புகின்ற முகவர்கள் தொடர்பான ஒரு ஆக்கம், ஒரு புலனாய்வு கட்டுரை.
மட்டக்களப்பின் வாகரை என்ற பிரதேசத்தில் இருந்து குழந்தைகளை ஏமாற்றிக் கொண்டு சென்று அவர்களை தென்னிலங்கைக்கு குழந்தை தொழிலாளர்களாக அனுப்பி கொண்டிருந்த ஒரு கும்பல் பற்றிய ரகசியத்தை அந்த நேரத்தில் ஊடகத்தில் நான் அம்பலப்படுத்தி இருந்தேன். இராணுவத்தினருடன் தொடர்புகளை வைத்தபடி சுமார் 100க்கும் அதிகமான தமிழ் பிள்ளைகளை வீட்டு வேலைகளுக்காக அவர்கள் தென்னிலங்கைக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். குழந்தைகளின் பெற்றோர்களிடம் ஒரு தொகை முன்பணத்தை கொடுத்து பிள்ளைகளை பெற்ற அந்த முகவர்கள் அதன் பின்னர் இராணுவத்தினரை வைத்து அந்த தமிழ் பெற்றோரை மிரட்டி பிள்ளைகளுடனான தொடர்புகளை துண்டித்து விடுவார்கள். அந்த காலத்தில் தொலைபேசி வசதிகள் இல்லை. நினைத்த மாத்திரத்தில் தென்னிலங்கைக்கு செல்லவும் முடியாது. விளிம்பு நிலையில் இருந்த சாதாரண மக்கள், அதுவும் தமிழ் மக்கள், தமிழர்கள் எல்லோருமே பயங்கரவாதிகளாக பார்க்கப்பட்டு வந்த காலம் அது. காவல்துறையிடம் சென்று முறையிடவும் முடியாது. தி வீக்கெண்ட் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் நான் எழுதியிருந்த அந்த புலனாய்வு கட்டுரையை அடிப்படையாக வைத்து மனித உரிமை அமைப்புகள் அந்த விடயத்தை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றன. சர்வதேச ரீதியாகவும் பெரிய விடயமாக மாற்றியிருந்தன. குறிப்பாக இலங்கையில் இருந்த பிரித்தானிய தூதரகம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் குழந்தை தொழிலாளர் விடயத்தில் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை வழங்கியிருந்தது. அந்த நேரத்தில் இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகராக இருந்த லிண்டா டஃபல் நிதி உதவிகளை வழங்கி 2002 ஆண்டு மார்ச் மாதம் 27 இலங்கையில் இருந்த நேஷனல் சைல்ட் புரொடெக்ஷன் அத்தாரிட்டியில் குழந்தை தொழிலாளர் விடயத்தை கையாளுவதற்கென்று விசேட போலீஸ் பிரிவு ஒன்றையும் விசேட அலுவலகம் ஒன்றையும் அமைக்கும்படியான நடவடிக்கையில் வெற்றி கண்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக இன்றைக்கு சுமார் 26 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் ஊடகத்தில் பதிவு செய்திருந்த 2 சம்பவங்களை மிகச் சுருக்கமாக உங்களுடன் பகிர்வதற்கு விரும்புகின்றேன். 2000 ஆண்டு பிப்ரவரி மாதம் 14 மட்டக்களப்பு புன்னைச்சோலை என்கின்ற பிரதேசத்தில் நடைபெற்ற சம்பவம் இது. அந்த மனிதனின் பெயர் சங்கரப்பிள்ளை ராஜா, வயது 37. அவர் தனது 7 வயது மகளை அடிக்கடி பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி வந்திருந்தார். ஒரு நாள் அந்த பிள்ளையின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அயலவர்கள் தந்தையை நையப்புடைத்துவிட்டு பிள்ளையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார்கள். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த சிறுமி கடந்த 10 மாதங்களாக தனது தந்தையால் தான் இவ்வாறு துன்புறுத்தப்பட்டு வருவதாகவும் ஒரு தடவை தனது தாய் கூட அந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததாகவும் தெரிவித்தாள். தனது கணவனின் செயல் பற்றி மனைவி ஆட்சேபனை தெரிவித்ததை தொடர்ந்து அந்த மனைவியும் சங்கரப்பிள்ளை ராஜாவால் கடுமையாக தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் சில நாட்களில் அந்த மனைவி திடீரென்று இறந்துவிட்டாள். சங்கரப்பிள்ளை ராஜா சிறையில் அடைக்கப்பட்டார். இது அந்த காலகட்டத்தில் ஊடகங்களில் பரபரப்பாக வெளிவந்திருந்த செய்தி. ஆனால் அந்த சம்பவத்திற்கு மற்றொரு பக்கமும் இருக்கின்றது. அதுதான் அந்த சிறுமிக்கான நீதி. சிறுமியின் எதிர்காலம் பற்றிய நிச்சயமற்ற தன்மை. சில மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்துவிட்டு வரக்கூடியதான அந்த தந்தையிடமே அந்த சிறுமி மறுபடியும் ஒப்படைக்கப்பட வேண்டிய சூழல்தான் அந்த நேரத்தில் மட்டக்களப்பில் இருந்தது. அடுத்த சம்பவம் 1998 ஆண்டு மார்ச் மாதம் 28 முத்துலிங்கம் என்ற ஒரு தந்தை தனது 6 வயது குழந்தையை பாலியல் வல்லுறவு புரிந்த குற்றச்சாட்டில் மட்டக்களப்பு ஈராவூர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். சம்பவம் நடந்தபோது சிறுமியின் தாயார் மத்திய கிழக்கு நாடொன்றில் பணிபுரிந்து கொண்டிருந்தார். சிறுமியின் வாக்குமூலம், சிறுமியை பரிசோதித்த வைத்தியரின் மருத்துவ சான்றிதழ், உறவினர்களது சாட்சியங்கள் குற்றவாளிக்கு எதிராக இருந்தன. கடைசியில் 1998 ஆண்டு நவம்பர் மாதம் 18 நீதிமன்றத்தில் முத்துலிங்கம் குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது. மத்திய கிழக்கில் பணிபுரிந்து கொண்டிருந்த அந்த சிறுமியின் தாயார் நாடு திரும்பியதும் 1999 ஆண்டு பிப்ரவரி மாதம் 24 குற்றவாளியான முத்துலிங்கத்தை பிணையில் எடுத்து அதன் பின்னர் குற்றவாளி, பாதிக்கப்பட்ட பிள்ளை, தாய் மூவரும் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்தார்கள். இன்னும் குறிப்பாக கூறுவதானால் பாதிப்புக்குள்ளான நபரும் பாதிப்புக்குள்ளாக்கிய நபரும்
மீண்டும் பாதிப்பு ஏற்படக்கூடிய சூழலில் வாழ்வது என்பதுதான் அந்த நேரத்தில் இலங்கையில் மட்டக்களப்பில் இருந்து வந்த சூழ்நிலை. இந்த உலகத்தின் பார்வையில் பெண் என்ற மானிடப் பிறப்புகள் உடல் உறவுக்கான ஒரு கருவியாகவே காலகாலமாக கருதப்பட்டு வருகின்றார்கள். அந்த பெண்ணானவள் சிறுமியாக இருந்தாலும் சரி, வயது வந்தவளாக இருந்தாலும் சரி, இதுபோன்ற ஆண்களின் கண்களுக்கு உடல் உறவுக்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு கருவியாகவே தென்படுகின்றாள். நாம் மேலே பார்த்த சம்பவங்களிலும் அவர்கள் சிறுமிகள் என்றோ அவர்களது வயதோ தங்களது மகள்கள் கேட்கின்ற உறவு முறையோ அந்த தந்தைகளால் கருத்தில் கொள்ளப்படவில்லை. அந்த சிறுமிகளின் வேதனை, அவர்களது அச்ச நிலை போன்றனவும் அந்த தந்தைகளால் நோக்கப்படவில்லை. தமது இச்சைகளை தீர்த்துக் கொள்ளும் வெறும் கருவிகளாகவே அந்த குழந்தைகள் பார்க்கப்பட்டிருக்கின்றார்கள். நமது வக்கிரங்களுக்கு வடிகாலாக சிறுமிகளை இலகுவில் அணுக முடியும் என்பதும், இப்படியான சம்பவங்கள் பற்றி வெளியே கூறும் அளவுக்கு அவர்களுக்கு அறிவு முதிர்ச்சி இருக்காது என்பதும் இதுபோன்ற வல்லூர்களுக்கு சாதகமாக அமைந்து விடுகின்றது. மிகவும் கனமான மனதுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக ஒரு விடயத்தை மாத்திரம் கூறிவைக்க விரும்புகின்றேன். குழந்தைகளை சீரழிக்கின்ற வல்லூர்கள் அமெரிக்காவில் மாத்திரம் இருக்கவில்லை. கலாச்சாரம், பண்பாடு என்று பெருமை பேசிக்கொண்டு நானும் நீங்களும் வாழுகின்ற இந்த தமிழ் மண்ணிலும் இப்ஸ்டன் போன்ற வல்லூர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள். எங்களது வீடுகளிலும் நாங்கள் வசிக்கின்ற தெருக்களிலும் கூட இதே போன்ற இப்ஸ்டன்கள் இருக்கக்கூடும். நாங்கள் தான் எங்கள் குழந்தைகளை இட்டு மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும்.